அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம். நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் அறத்துப்பாலில் இல்லறவியலில் இப்பொழுது 13வது அதிகாரமான தீவினை அச்சம் பார்க்க போகின்றோம். பொருட்களின் மெய்மையை உணர்வது இன்றியமையாதது என்பதை முந்தைய அதிகாரத்தில் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து பொருட்களை நுட்பமாக ஆராய்ந்து அதனுடைய நன்மை தீமைகளை பகுத்து அறிய வேண்டுமா? பகுத்து அறிந்து தீமைகளில் மனதை செலுத்தாமல் நன்மையில் மனதை செலுத்த வேண்டும் என்கிறார்கள். தீவினை அச்சத்தின் முதலில் புலால் உண்ணுதலை தீவினை என்று குறிப்பிடுகிறார்கள் சமண முனிவர்கள் இந்த பாடலில். நல்ல அறிவு திறனை இழந்து போய் புலால் உண்ணுதல் செயலில் தூய்மை இல்லாத அற்ப அறிவு கொண்டவரில் வயிறு என்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 121. துக்கத்துள் தூங்கி துறவின்கண் சேர்களா மக்கட் பிணத்தர் சுடுகாடு தொக்க விலங்கிற்கும் புள்ளிற்கும் காடே புலன்கெட்ட புல்லறிவாளர் வயிறு. பிற உயிர்களை கொன்று தின்னும் தீவினைக்கு அஞ்சுதல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம். பூக்களில் வண்டுகள் மொய்க்கும் காட்டில் வாழும் சீவலும் குறும்பூல் போன்ற பறவைகளை கூண்டில் அடைத்து வைத்து வளர்ப்பது குற்றம் என்கிறார்கள். அப்படி செய்பவர்களை கைகளிலும் கால்களிலும் விலங்கு பூட்டி பகைவர்கள் அவர்களை கருக்கு தோகை கொண்ட கரும்பு வயலில் விட்டு தண்டிக்க வேண்டும் என்கிறார்கள் இந்த பாடலில். புலால் உண்ணுதல் தீவினை என்று முந்தைய பாடலில் சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பறவைகளை கூண்டில் அடைத்து வளர்ப்பது குற்றம் என்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 122. இரும்பாருக்கு காலராய் ஏதிலாருக்கு காலாய் கரும்பார் கழனியில் சேர்வர் சுரும்பார்க்கும் காட்டுலாய் வாழும் சீவலும் குறும்பூழும் கூட்டுலாய் கொண்டு வைப்பார். சிற்றுயிர்களை சிறைப்படுத்தும் தீவினைக்கு அஞ்சுதல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம். முற்பிறவியில் செய்த வினை இப்பிறவியில் வந்து தாக்கும் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். முந்தைய அதிகாரங்களிலும் பாடல்களிலும் நாம் பார்த்திருக்கிறோம். இதில் நண்டின் மேல் ஆசைப்பட்டு அதனுடைய காலை முறித்து தின்ற பழவினை நம்மை வந்து அடையும் பொழுது அக்கென்னும் எழுத்தை போல் உள்ளங்கை சுருங்கி விரல் அழுகி துக்கத்துடன் தொழுநோய் வந்து சேருமா. இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 123. அக்கை போல் அங்கை ஒழிய விரல் அழுகி துக்க தொழுநோய் எழுப்பவே அக்கால் அளவனை காதலித்து கால் முறித்து தின்ற பழவினை வந்தடைந்த கால் ஊனுண்ணும் தீவினைக்கு அஞ்சி அதனை விடல் வேண்டும் என்பது இதன் பொருளாகும். இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம். நெய்யை உணவில் சேர்த்தால் மனமும் இருக்கும் சத்தும் கிடைக்கும். அதே நெய்யை நெருப்பிலிட்டு காய்ச்சும் பொழுது அது தெரித்து நம் உடம்பில் படும் பொழுது உடம்பு புண்ணாகிவிடும். அதுபோல நன்னெறி தவறாதவர் தன் நிலையில் இருந்தால் பயன்படுவர், தீயவருடன் சேர்ந்தால் நமக்கு துன்பம் தருவர் என்பதுதான் இந்த பாடல். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 124. நெருப்பழல் சேர்ந்த கால் நெய் போல் வதுவும் எரிப்பச் சுட்டு எவ்வநோய் ஆக்கும் பரப்ப கொடுவினையர் ஆகுவர் கோடாரும் கோடி கடுவினையர் ஆகியார் சார்ந்து தீச்செயலாரோடு சேர்தலுக்கு அஞ்சுதல் வேண்டும் என்பது இதன் பொருளாகும். இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம். நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் இது நிகழ்ந்திருக்கும். நாம் சிலரோடு நட்பின் தொடர்பில் இருப்போம். அது திடீரென்று காணாமல் போய்விடும். சிலரோடு நட்பில் இருப்போம். அந்த தொடர்பு நீண்டு கொண்டே செல்லும். வாழ்க்கைக்கு இன்றியமையாததாக இருக்கும். அதாவது பெரியவர்களுடன் கொள்கின்ற நட்பு பிறை போல் நாளும் வளருமாம். சிறியவர்களிடத்தில் கொள்கின்ற நட்பு முழு நிலவு போல் இருந்து தேய்பிறையில் நிலவு தேய்வது போன்று தேய்ந்து போகுமாம். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 125. பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையாய் நந்தும் வரிசையால் வானூர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு சிற்றினத்தாரோடு சேர்தலுக்கு அஞ்சுதல் வேண்டும் என்பது இதன் பொருளாகும். இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம். இது எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் நிகழ்ந்திருக்கும். நண்பனே, நீ ஒருவரை சான்றோர் என மதித்து சார்ந்தாய். ஆனால் அவர்களிடம் சான்றாண்மை இல்லை என்று தெரிந்துவிட்டது. அந்த சான்றாண்மை இல்லாத நிலைமையில் நீ என்ன செய்வாய்?
நான் சொல்கிறேன் கேள் என்கிறார்கள் சமண முனிவர்கள் இந்த பாடலில். ஒருவன் மனச்சார்ந்து இருக்கிறது என்று ஒரு பெட்டியை திறக்கின்றான். ஆனால் உள்ளே இருந்தது பாம்பு. அவன் என்ன செய்வான்? விட்டு விட்டு தெரித்து ஓடிவிடுவான். அதையே நீ செய் என்கிறார் சமண முனிவர்கள் இந்த பாடலில். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 126. சான்றோர் என மதித்து சார்ந்தாய்மன் சார்ந்தாய்க்கு சான்றாண்மை சார்ந்தார்கண் இல்லாயின் சார்ந்தோய் கேள் சாண்டக துண்டென்று செப்பு திறந்தொருவன் பாம்பு கண்டண்ண உடைத்து. எவரோடும் ஆராயாமல் நட்பு கொள்ள கூடாது என்பதே இதன் பொருளாகும். இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம். ஒருவர் நம்மிடத்தில் நட்பு கொள்ள வருகிறார். அவர் என்ன எண்ணி நம்மிடத்தில் நட்பு கொள்கிறார் என்று நம்மால் அவருடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க முடியுமா? இந்த உலகத்தில் எவர் ஒருவராலும் அப்படி செய்யவே இயலாது. மனிதனின் உள்ளத்தில் இருக்கக்கூடியது ஒன்று, அவர்களுடைய செய்கைகளில் இருப்பது வேறொன்று. இது வேறு அது வேறு, அதனால் அவற்றை அளவிடவே முடியாது என்கிறார்கள் சமண முனிவர்கள். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 127. யார் ஒருவர் ஒருவர் தம் உள்ளத்தை தேரும் துணைமை உடையவர் சாரல் கணமணி நின்றிமைக்கும் நாடக்கேள் மக்கள் மனம் வேறு செய்கையும் வேறு. நட்பாராய்தலில் பல கால் பல வழியும் ஆராய்ந்து துணிதல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். இந்த பாடலில் எதை கூறப் போகிறார்கள் என்று பார்க்கலாம். மனம் ஒன்றி நட்பு கொள்ளாமல் காரியம் சாதிப்பதற்காக நட்பு கொண்டால் அந்த நட்பு எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வியை எழுப்பி சமண முனிவர்கள் மிக அழகாக பதிலளிக்கிறார்கள். அது கழிந்து போகும் நட்பாகத்தான் இருக்குமாம். அதாவது மனதில் தோன்றும் மாசாக அந்த நட்பு கருதப்படுமாம். இப்படி இருக்கிறது. பல பேர் அப்படி செய்யக்கூடியவர்களும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் வந்திருப்பார்கள். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 128. உள்ளத்தால் நல்லாது உறுதி தொள்ளராய் கள்ளத்தார் நட்டார் கழி கேண்மை தெள்ளி புனர்ச்செதும்பு நின்றழைக்கும் பூங்குன்ற நாட மனத்துக்கண் மாசாய் விடும். மேலோடு செய்யும் நட்புக்கு அஞ்சுதல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் சமண முனிவர்கள் என்று பார்க்கலாம். நீ ஓங்கிய வாள் உன்னுடைய பகைவர் கைக்கு சேருமானால் அவர்கள் உன்னை கொல்வது உறுதி. அதுபோல நீ இம்மையிலேயும் மறுமையிலேயும் மூடர்களுக்கு செய்த உபகாரமானது உனக்கு துன்பத்தை கொடுத்து வருத்தும் என்கிறார்கள் சமண முனிவர்கள் இந்த பாடலில். கல்வி அறிவில்லாத மூடர்களிடம் இருந்து விலகியிருத்தல் வேண்டுமா? இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 129. ஓக்கிய ஒல்வாள் தன் ஒன்னார்க்கை பட்டக்கால் ஊக்கம் அழிப்பதுவும் மெய்யாகும் ஆக்கம் இருமையும் சென்று சுடுதலால் நல்ல கருமமே கல்லார்கண் தீர்வு. கல்லாத மூடர் சேர்க்கையின் இன்றி அஞ்சு விலகிடுதல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். இந்த பாடலில் எதை கூறப் போகிறார்கள் என்று பார்க்கலாம். நீ மனைவி மீதுள்ள பாசத்தையும் கைவிட மறுக்கிறாய், மக்களுக்காக ஏங்குகிறாய். எத்தனை ஊழிக்காலம் நீ வாழப் போகிறாய்? எல்லாம் சிறிது காலம்தானே. உன் உயிருக்கு பயன் என்ன என்று ஒரு கேள்வியை எழுப்பி சமண முனிவர்கள் மிக அழகாக பதிலளிக்கிறார்கள். நீ செய்த நல்ல செயல்கள் என்று. இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 130. மனைப்பாசம் கைவிடாய் மக்கட்கென்றேங்கி எனைத்தூழி வாழ்த்தியோ நெஞ்சே எனைத்தும் சிறுவரையே ஆயினும் செய்த நன்றல்லால் உருப்பயனோ இல்லை உயிருக்கு. செய்யும் நல்வினைகளே உயிரோடு சேர்ந்து வரும் என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.